வணக்கம். உங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிறப்பா அமைய அபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அபிஸ் டெலிகசில பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் வீடியோ ஃப்ரிட்ஜ் டூர்னா என்னோட ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மால்க்கு போயிருந்தோம். அங்க ரொம்ப வித்தியாசமா நெறைய ஃப்ரிட்ஜஸ் பார்த்தோம். ரொம்பவே அழகா இருந்தது. புதுசா வந்திருந்தது. ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜஸ் மட்டும் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் என்னோடய ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல பேருக்கு பல விதமாக இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜெலாம் ஒரு 1600 700 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 5000 ஏஇடி வரைக்கும் இருந்தது திர்ஹாம்ஸில். இந்தியன் ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து ஒரு 1 lakh வரைக்குமே இருந்தது ஃப்ரிட்ஜஸ்ஸு. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஹைட்டு ரொம்பவே அதிகம். என்னை விட ஹைட்டாக தான் இருந்தது எல்லா ஃப்ரிட்ஜுமே. இந்த மாதிரி டெமோ பொருள் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க இல்லைங்களா, அந்த பாட்டில்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு. ஸோ இது வந்து குழந்தைங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நம்ம எந்த மாதிரி வச்சுக்கலாம் வாங்குறதுக்குங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து எண்டு த பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டைப்பில் இப்போ வந்துட்டுருக்கு. என்னென்னா கீழே வந்து ஃப்ரீசர் இருக்கும், மேலே வந்து ஃப்ரிட்ஜு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே ஃப்ரீசர் கீழே அந்த மாதிரி. இது வந்து பெண்ட் பண்ணி நிறையா வேலை செய்ய முடியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். தென் இது தாங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். சூப்பராக இருந்தது இந்த ஃப்ரிட்ஜு. டபுள் டோர் ஹிட்டாச்சி இது. இதில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் வாட்டர் டிஸ்பென்சர் வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது ஃப்ரிட்ஜ் டோர்லேயே. ஸோ உள்ளே வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு கூலாக வந்து டிஸ்பென்சர்லேருந்து வாட்டர் வரும். ஸோ இது வந்து நியூவாக வந்திருக்கிற மாடல்ஸ். இப்போ மேபி கொஞ்சம் நாள் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ என்ன மாதிரி தெரியாதவங்களும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வெளியிலேயே டோரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் வந்து நீங்கள் பட்டன் வச்சு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து சைடில் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா அகலம் அதிகமாக இருந்த ஃப்ரிட்ஜு. ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப ஸ்பேசியஸாக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம், வெஜிடபிள் பாக்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. இதில் ஃப்ரீசரும் பாருங்கள். என் குட்டி பாப்பாவுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ணி மம்மி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலான்னு. இது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் 1600. இதுதான் மேபி ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஃப்ரிட்ஜு. இதுவும் நல்லாவே பெருசாக தான் இருந்தது. ஸோ இந்த ஃப்ரிட்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக அகலமாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. அண்ட் டோரில் பார்த்திங்கன்னா எனர்ஜி சேவிங் அந்த பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. 6 பட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஐஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகம் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி சேம் இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் அந்த ப்ராசஸ் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் இதில் வந்து பட்டன்ஸ் உள்ளேயும் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளேருந்தும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே ஒவ்வொன்றுலேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே உள்ளேயும் பட்டன்ஸ் இருக்குது. வெளியில் டோர்லேயுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கினது. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இல்லை. இது பார்த்திங்கன்னா டபுள் டோர். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன இருந்ததுன்னா, இப்போ வந்து இங்கே இது வந்து வாட்டர் வந்து டிஸ்பென்சர் அண்ட் ஐஸ் வந்து க்ரஷ்ட் ஐஸாகவும் கிடைக்கும். அண்ட் தென் ஐஸ் க்யூப்ஸும் கிடைக்கும். ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வாட்டர் ஊற்றி வைக்கிற ட்ரே வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இதில் வந்து கூல் வாட்டர்னு இருக்கும். கூல் வாட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் வரும். அண்ட் க்ரஷ்ட் ஐஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரஷ்ட் ஐஸ் வரும். ஐஸ் க்யூப்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ் வரும். இதுதான் வந்து இங்கே இருந்ததுலேயே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு வித்தியாசமாக. தண்ணி இங்கே இந்த உள்ளே இருக்கிற ட்ரேயில் ஊற்றி வைக்கணும். வெளியில் பார்த்திங்கன்னா டோர்லேயே உங்களுக்கு க்ரஷ்ட் ஐஸாக வேணுமா, ஐஸ் க்யூப்ஸ் வேணுமா, கோல்டு வாட்டர் வேணுமோ கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது ரொம்பவே பெரிய அகலமான ஃப்ரிட்ஜாக இருந்தது. எல்லாமே பெருசாக இருந்தது.
அந்த நமக்கு ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை வேக்யூம் ட்ரே வந்து உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப ஏர் டைட்டடாக இருக்கிற ட்ரே கூட இருக்குது. நார்மலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ட்ரே இல்லாமல் அந்த மாதிரி ட்ரேஸும் வச்சு இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்குகிற ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது, இல்லை பிராண்ட்ஸோ, பார்க்க அழகாக கலர்ஸோ, அண்ட் எந்த மாதிரி வேணும், பாக்ஸஸ், ட்ரேஸ், ஷெல்ஃப், நமக்கு எந்த ஸ்பெசிஃபிக்காக எது மாதிரி வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது வந்து எண்டு த பெண்ட். இப்போ இந்த எண்டு த பெண்ட் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. உள்ளே என்ன வைக்கலாம், எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே தான் வீடியோ எடுக்கிறது, உள்ளேருந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறது அப்படி. ஆனால் வந்து இதெல்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை விளையாடிடுவாங்க அப்படிங்கிறதுனால நல்ல ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ தான் அது அழகாக தெரியும்னு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வந்து எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பிராண்ட் அண்ட் ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வந்தேன். வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால உங்களுக்கு வந்து வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணி ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சிட்டேன். இது வந்து 5357 ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இது கொஞ்சம் பிகாஸ் இதில் வந்து டியூரபிலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்பவே அதிகமாக இருந்தது. டபுள் டோர்லேயும் எண்டு த பெண்ட் இருக்குது. ஸோ இதில் தான் வேக்யூம் ஃப்ரெஷ்னர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த டோர் வந்து அந்த ஷெல்ஃபு அது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏர் டைட்டு வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரி புல் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இது இப்போ வந்து வேக்கம் கம்பார்ட்மெண்ட், அது ஃபுல்லாக டைட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். கீழே வந்து ஃப்ரீசர்லேயும் பார்த்திங்கன்னா அழகாக பாக்ஸாக தான் வச்சுருக்காங்க. நீட்டாக இருந்தது. ஃப்ரீசர்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும். இதில் வந்து பாக்ஸ் ட்ரே மாதிரி இருக்குது. இதில் வந்து டபுள் டோர் ஒரு சைடு இது அந்த மாதிரி. எல்லா ஃப்ரிட்ஜும் பாருங்கள் லைனாக எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. சூப்பராக இருந்தது. ஸோ உங்கள் யாருக்காவது ஃப்ரிட்ஜ் வாங்குகிற ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்குகிற ஐடியா இல்லை, வீட்டில் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாதவங்களுக்கும் வந்து நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுதான் வரப்போகுது. ஸோ எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் செலவே இல்லாமல் செஞ்சு யூஸ் பண்ணுறது இன்னும் நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்டப்படுறவங்களுக்கும் இப்போ வந்து நம்ம நிறைய இயற்கைக்கு மாறிக்கிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த நேச்சுரல் ஃப்ரிட்ஜ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கார்ட்டூன் பாக்ஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஊரில் எல்லாம் வெளியில் வச்சு செய்யும் போது கார்ட்டூன் பாக்ஸில் வந்து பிளாஸ்டிக்லாம் போட தேவையில்லை, கார்ட்டூன் பாக்ஸே தேவையில்லை, மண்ணிலேயே வந்து சுற்றி மண் வச்சுட்டு பண்ணிக்கலாம். பட் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து நான் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து மணல் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு இப்போ இதில் வந்து தண்ணியோ மணலோ லீக் ஆகாத மாதிரி பண்ணிட்டேன் இந்த கார்ட்டூன் பாக்ஸில். அதுக்கப்புறம் வந்து மணல் கொஞ்சம் ஈரமாக்கிட்டேன், இல்லைனா வீட்டில் எல்லாம் ஃபுல்லாக பரவிட்டே இருக்குன்றதுனால மணல் வந்து என்னால் ஈரமாக்கிட்டு இதில் வந்து இந்த மணலை பரப்பிட்டு தென் நான் வாங்கிட்டு வந்த பானையை வச்சுட்டேன். அதில் இந்த பானை வச்சுட்டு பானையில் வந்து சுற்றியும் நம்ம மணல் போட்டுக்கலாம். எவ்வளோ உங்கள்கிட்ட மணல் ஃபில் பண்ண முடியுமோ ஹாஃப் வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றினோம்னா அந்த கூலிங் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நம்ம டெய்லி அதில் வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டே இருக்கணும். எப்போவுமே அந்த இடம் ஈரமாகவே இருக்கும் போது நமக்கு வந்து அந்த பானைக்குள்ள கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெளியில் ஒரு சுற்றி மண் வச்சுட்டு உள்ளே வந்து கட்டி சிமெண்ட்டில் கட்டி கூட வச்சுருப்பாங்க. ஜில்லு இருக்கும்ல அப்படி வச்சு டொமேட்டோ வைய கேரட் வச்சுருக்கேன். ஆப்பிள்
இன்னொரு ஆப்பிள் இங்கே வச்சுலாம், இன்னொரு ஆப்பிள் இங்கே வச்சுலாம். அப்புறமா ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஈரமான கிளாத் மேலே மூடி வச்சுட்டோம்னா நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எனக்கு 1 வீக் வரைக்கும் அப்படியே தான் இருந்தது. ரொம்ப நல்லாவே அப்படியே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி இதை தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது பானை தண்ணி ரொம்பவே பிடிக்குது அவங்களுக்கு. ஸோ பசங்களுக்கு அதனால் இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதனால். ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு இப்போ. ஸோ என் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரீசர் என்னடா ஃப்ரீசரில் ஒன்றுமே இல்லை, ஃப்ரிட்ஜ் டூருக்காக காலி பண்ணியிருக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இல்லை, எங்கள் ஃப்ரீசரில் இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ராகி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால கெட்டுடும் அப்படின்னு ராகி அண்ட் ரவை மட்டும் வச்சுருப்பேன். இதில் வேறு எதுவும் இதில் ஃப்ரீசரில் வந்து இருக்காது. ஐஸ்கிரீம் நான் செய்கிற அன்னைக்கு செட் ஆகிறதுக்கு மட்டும் வைப்பேன். மற்றபடி ஐஸ்கிரீம் ஏதாவது ஃப்ரீசரில் வைக்கிற ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன்னா இல்லை பன்னீர் வாங்கிட்டு வந்தால் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா நான் மாவாட்டி இருந்தேன்னா அந்த ஒரு பாத்திரம் இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு நாளைக்கு தான் ஆட்டுவேன். ஸோ அது மட்டும் இல்லை. ஸோ மற்றபடி இவ்வளோ தான் இருக்கும் எப்போவுமே ஃப்ரிட்ஜில். ஃபர்ஸ்ட் ரேக் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாக்ஸ். பட் இதில் சாக்லேட்ஸ் வந்து இல்லை, நட்ஸ் தான் இருக்குது. பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் 1/2 kg 1 kg வாங்கிடுவேங்கிறதுனால இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து நட்ஸ் ட்ரேயில் எடுத்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் இங்கே இருக்கும், கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால. கொஞ்சம் சீஸ் வந்து ஸ்லைசஸ் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இங்கே இருக்கும். நட்ஸு மட்டும்தான் மெயினாக இங்கே வைப்பேன். அண்ட் தென் யூஸ்டு பட்டர் இருந்ததுன்னா பாக்ஸில் போட்டு இந்த இடத்துல வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த இது ஃபுல்லாகவே ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலாஸ். இது வந்து நான் இங்கே அரைக்க முடியாததுனால அம்மா அங்கே அரைச்சி கொடுக்கறதுனால இந்த மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் அம்மா காட்டிலேயே இருக்கிறத வந்து அரைச்சி தருவாங்க. ஸோ ஃப்ரெஷ் கிடைக்கும். அதனால் ஊர்லேருந்து மஞ்சள், கரம் மசாலா அண்ட் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் கொண்டு வந்துடுவேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ரேக்கு இருக்கும். அண்ட் இங்கே ஐஸ்கிரீம் பாக்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து இஞ்சிக்கு மேட்சிங்காக கோல்டன் கலர் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அண்ட் இது வந்து க்ரீன் சில்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு மேட்சிங்காக இந்த 2 ஐஸ்கிரீம் பாக்ஸஸும் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இந்த ஐஸ்கிரீமு. ஸோ அதனால் அவங்க ஞாபகமாக இந்த பாக்ஸே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது இருக்கட்டும், அவ்வளோதான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சுக்கு வந்து வெளியில் வச்சா ரொம்ப கிட்ட போடுதுங்க. அது வந்து பூச்சி வந்து இதாகிடுது. ஸோ அதனால் இதில் வச்சுருக்கேன். அண்டு இது ஒரு 2-3 மந்த்ஸாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ். கிரேப் ஜூஸில் நிறைய நட்ஸ் போட்டு வந்து நான் வச்சுருக்கேன் ப்ளம் கேக் செய்கிறதுக்காக. இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு நான் இப்போவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும். ஸோ அதுக்காக இது வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து யோகர்ட் பெரிய டப்பா இருக்கும் மோஸ்ட்லி. இன்றைக்கி தான் சின்ன டப்பாவாக இருக்குது. அண்ட் இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். அவ்வளோதான். டோர்ஸ் பார்த்தீங்கன்னா டோரில் ஒன்றும் பெருசாக இல்லை, கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்ஸ். வந்து இதில் வந்து ரெசின்ஸ் இருக்குது. பாக்ஸ் இதில் வந்து ரெசின் இருக்குது. மோஸ்ட்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் எப்போவுமே ஒரு 1/2 kgக்கு பக்கமாக வீட்டில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆமண்ட்ஸ், பிஸ்தா, பாதாம், ரெசின்ஸ் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் ரெசின்ஸ். ஸோ இதையும் ஒரு அழகாக பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அண்ட் இது கசூரி மெத்தி. கெடாது வெளியிலையும். எனக்கு என்னவோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சே பழகிட்டதுனால எனக்கு டக்குன்னு எடுக்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அண்ட் மில்க்கு, லபானம், இந்த 3. ஸோ இது 2 நாங்கள் வாங்கிப்போம். அதனால் இது வந்து ரெகுலராக இங்கே தான் இந்த மில்க்கும் லபானும் இருக்கும். ஸோ பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஃப்ரிட்ஜ் இவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரிட்ஜ் டூருங்க இது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜுக்கு மேலே என்ன வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா
கபசுர குடிநீர் வச்சுருக்கேன். ஸோ வீக்கெண்டில் ஒவ்வொரு நாள் செஞ்சு குடிப்போம். அண்ட் அது விட்டமின் சி டேப்லெட், அது அப்படியே தான் இருக்கும், யாரும் சாப்பிட்றதில்ல. அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் வந்து வெளியில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு வெளியில் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் இதில் போட்டு வச்சுப்போம். டேட்ஸ், ஆமண்ட்ஸ், ரேசின்ஸ், வால்நட்ஸ், கேஷ்யூ இதெல்லாம். ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க என்னோடய சிம்பிளான ஃப்ரிட்ஜு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கசன்னு என் பசங்க ஒட்டி வைக்க மாட்டாங்க. ஸோ இது மட்டும் அவங்களுக்கு கிடச்சிச்சு, இந்த மேக்னெட்டு. ஸோ இது மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா இதில் எழுதி வச்சுருவாங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லெமன் சிக்கன் வேணும்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ லெமன் சிக்கன் வந்து இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, ட்ரை பண்ணுறேன். இந்த வாரம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பட் செஞ்சுட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அந்த வீடியோ போடுவேன். எப்போவுமே என் பசங்களுக்கு, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நான் செய்கிற ரெசிபி பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்குமே அப்படி தான். ஸோ இந்த லெமன் சிக்கனும் ட்ரை பண்ணுறேன். அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணவே கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மீதியானது செஞ்சது இதெல்லாம் வந்து எங்கள் அத்தை மாமாவாக இருக்கட்டும், இல்லை என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், 2 நாளைக்கு மேலே அதை வச்சு சாப்பிடவே மாட்டாங்க, இருக்கவே இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜ் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க 2 days ஒன்ஸ். ஈவன் நான் மிஸ் பண்ணிட்டா கூட அவர் எடுத்து க்ளீன் பண்ணுவார் ஸ்டார்டிங்லலாம். ஸோ அதுவே நான் வந்து பழகிக்கிட்டேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால எல்லாமே வந்து க்ளோஸ்டு பாக்ஸில் வைக்கணும். நிறைய திங்ஸ் வந்து டம்ப் பண்ணி வைக்க மாட்டாங்க ஃப்ரிட்ஜில் எப்போவுமே. ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பால் வைக்கணும், வெளியில் வச்சா கெட்டுடும் இல்லையா. இந்த காலத்தில் வந்து நமக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்ரிட்ஜ், இது பால் வைக்கிறதுக்கு. அண்ட் தென் மாவு ஆட்டினா 1 வீக்குக்கு கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்ம ஆட்டி வைக்கணும். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி செஞ்சுப்போம். பட் ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3 times கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே தான், மோஸ்ட்லி ட்ரை பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே தான் செய்வோம். நிறைய செஞ்சு வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் நிறையா அந்த மாதிரி செய்யவும் மாட்டோம். அப்படி வச்சாலும் ஒரு 1 day இருக்கும். தென் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற பொருள் வந்து இது ஒரு முக்கியமான டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு 2 days வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. அண்ட் தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் டே, இன்றைக்கி வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரே டைம் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்றணும். மறுபடியும் ஒரு டைம் சூடு பண்ணி சாப்பிட்டு அது மீதியாச்சுன்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அது வந்து நெக்ஸ்ட் டே, இன்றைக்கி வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரே டைம் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்றணும். மறுபடியும் ஒரு டைம் சூடு பண்ணி சாப்பிட்டு அது மீதியாச்சுன்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அது வந்து நல்லதில்லை. ஸோ 2 days கழிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாலும் அது அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம குக் பண்ண ஃபுட்டை வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபுட்டை வந்து மறுபடியும் சூடு பண்ணி கூல் பண்ணி மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதில்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிளான ஃப்ரிட்ஜு இவ்வளோ தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜு இல்லாதவங்களுக்கும் அந்த நேச்சுரல் ஃப்ரிட்ஜு செஞ்சு. ஸோ நேச்சுரல் ஃப்ரிட்ஜ்க்கு மோஸ்ட்லி 1 week அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே தான் இருந்தது. பட் ரெகுலராக நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நேச்சுரல் ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுப்பேன். பட் அதில் வந்து என் பசங்க வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிப்பாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சம்மருங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே தண்ணி ஃப்ரிட்ஜ் வச்சு குடித்ததே கிடையாது. ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பானை தண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பானை தண்ணி. ஸோ அந்த பானையில் தண்ணி எப்பவும் ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு 1 or 2 weeks தான் வெஜிடபிள் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ வந்து அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பானையை நேச்சுரல் ஃப்ரிட்ஜை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.